இன்றைக்கி சீலா மீன் வறுவல் செய்ய போகிறேங்க. அதுக்கு சீலா மீன் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு அதில் 2 பீஸ் சீலா மீனை மஞ்சளும் சீரகத்தூளும் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மற்ற மீன்களை வத்தல் பொடி, கொஞ்சம் உப்பு, மல்லிப்பொடி போட்டிருக்கேன். இந்த 4-5 பீஸ் சீலா மீனை வந்து சிக்கன் 65 மசாலா போட்டு எடுத்துருக்கேன். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கங்கிறதுனால இது மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். இதில் குழந்தைகளுக்காக பொரிக்கிறதுக்கு சிக்கன் 65 மசாலா. இப்போ மஞ்சள் தூள் சீரகத்தூள் போட்ட மீனை வறுத்தெடுக்கிறேன். அது கூடவே வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் சீரகப்பொடி, உப்பு போட்டு விரசி வச்சுருக்கேன். நல்லா வத்தல் பொடி நல்லா காரமாக இருக்கும். அது நல்லா நிறைய காரம் போட்டு வச்சுருக்கேன். இதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, மேலே அந்த ஸ்மெல்லுக்காக கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து மேலே வச்சுக்கிறேன். வறுத்து நம்ம எடுக்கும்போது கருவேப்பிலை ஸ்மெல்லோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தாங்க. சீலா மீன் தலை வாழை போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன். மாங்காய்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீலா மீன் குழம்பு, அப்புறமா மீன் வறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் மீன் 3 டைப்பாக வறுக்கிறதுனால பெரியவங்க வந்து அந்த காரம் இல்லாமல் சீரகம், மஞ்சத்தூள் உப்பு போட்டு வறுத்த மீனை பெரியவங்க ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த காரமாக இருக்கிறதையும் பெரியவங்களுக்கு தான். சிக்கன் 65 மசாலா போட்டு செஞ்சுருக்கிறது வந்து குழந்தைங்க நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும் அது. பாருங்கள், இதை ஒரு பேட்சாக பொரித்து எடுத்தாச்சு. அப்புறம் சிக்கன் 65 மசாலா போட்ட மீனையும் நான் வறுத்து எடுக்க போகிறேன். மூணு டைப்பாக வறுத்துருக்குற அந்த மீனுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பொதுவாக சீலா மீன்னாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த 3 டைப்பாக மசாலா போட்டு நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் வறுத்த மீனெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சிக்கன் 65 மசாலா போட்ட அந்த ஃபிஷ் வந்து நல்லா ரெட்டாக நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக சிக்கன் மாதிரியே இருக்கும். சீலா மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.